பாகற்காய் சமைச்சா தூரமாக ஓடுறவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் காய் வாங்கும்போது பாகற்காயை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வறுத்துட்டு அரைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கட் பண்ணி வச்ச பாவக்காவை அதில் சேர்த்து 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. மஞ்சள் உப்பு சேர்த்த தண்ணியில் பாவக்காவை சேர்க்கும்போது இதில் உள்ள கசப்பு பாதிக்கு மேலே அப்படியே குறைஞ்சிடும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பாவக்காவை தனியாக எடுத்து தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கப் பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, மல்லி விதை, மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட தேங்காயும் சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனை வர வரையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சட்டியில் திரும்பவும் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு மட்டும் சேர்த்தும் தாளிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச பாகக்காயை சேர்த்துடலாம். பாகற்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்குற வரையும் நல்லா பரட்டி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாகக்காய் நல்லா கொஞ்சம் ஓரளவு சுருண்டு வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியையும் சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்த பிறகு கொஞ்சமாக 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு பாகக்காய் வேகிற வரையும் அப்படியே வச்சிடலாம். பாகற்காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே பாகக்காய் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா 3/4 பதத்துக்கு மேலே பாகற்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துடலாம். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். துவரம்பருப்பை சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு வேக வச்சு எடுத்து வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். இந்த பாகக்காய் குழம்பு செய்கிறதுக்கு பட்டாணிக்கு பதிலாக கொண்டக்கடலையை வேக வச்சு சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக பாகற்காய் பச்சை பட்டாணி குழம்பு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.